ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சூசைட் பண்ணுறதுக்காக தலையில் துப்பாக்கி வச்சு ரெடியாக நிற்கிறாங்க. 1 2 3ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட் மட்டும் செத்துறாரு, ஒய்ஃப் சாகவே இல்லை. உடனே இப்போ சீன் கட் ஆகுது. ஹஸ்பண்ட் பீஸா சாப்பிட்டுட்டு இருக்காரு வேற ஒரு கிளினிக்கில் உட்காந்து. அப்போ அவர் எதிர்த்தாப்புல வேற ஒரு பொண்ணு இருக்கா. ஆக்சுவலாக ஹீரோ இப்போ ஒய்ஃபுக்கு தெரியாமல் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்த்தா அவங்க ஒய்ஃப் கிட்ட டிவோர்ஸ் கேட்டால் அவங்க ஒய்ஃப் டிவோர்ஸ் தர மாட்டாங்க. அதனால அவங்க ஒய்ஃபை கொண்டுட்டு அதை சூசைட் மாதிரி ஆக்கிடலான்னு சொல்லிட்டு இப்போ லவ் பண்ணுற பொண்ணு கூட உட்காந்து பிளான் போட்டுட்டு இருக்காரு. அதுக்கான ரிகர்ஸில் தான் இப்போ ஹீரோவும் அவர் இப்போ லவ் பண்ணுற பொண்ணும் சேர்ந்து சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோ லவ் பண்ணுற பொண்ணு வந்து ஒரு டென்டிஸ்ட். அவங்க தான் ஹீரோ கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. ஒருவேளை உன் ஒய்ஃப் கையில் ஒரு டம்மி துப்பாக்கி போயிட்டு உன் கையில் ஒரிஜினல் துப்பாக்கி வந்துட்டா என்ன பண்ணுவேன்னு கேட்குறாங்க. அப்போ தான் ஹீரோ சொல்கிறாரு, என்கிட்ட இருக்கிறது சில்வர் துப்பாக்கி, அது வந்து டம்மி, கருப்பு துப்பாக்கி தான் ஒரிஜினல், அதை தான் என் ஒய்ஃப் கையில் கொடுப்பேன்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அவங்க நோட்டில் எழுதி வச்சிருப்பாங்க எந்த மாதிரி பிளான் போட்டு அவங்க ஒய்ஃபை கொல்லணும்னு சொல்லிட்டு. அந்தபடி ஒன்று ஒன்றா சொல்லி பார்த்துட்டே வருவாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து டைரியில் எழுதி வச்ச பிளானை ஃபஸ்ட்லேருந்து சொல்லி பார்க்குறாங்க. ஹீரோ காலைல எழுந்து நான் ஒரே ஒரு ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு அவர் நேராக ஆஃபீஸ்க்கு போவார். ஆஃபீஸுக்கு போய் அவரோட வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்போ செக்ரட்டரி கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வரும். டென்டிஸ்ட் கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட செக்ரட்டரியை அவருக்கு வந்து ஞாபகப்படுத்துவாங்க. உடனே அவரும் மறந்த மாதிரி நடிச்சிட்டு டேரெக்டாக அந்த கிளினிக்கு போவார். அதாவது அவர் இப்போ லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட. அங்கே போயிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு டெலிவரி பாய் மாதிரி பேக்கெல்லாம் மாட்டிட்டு அந்த கிளினிக்கு பின்பக்கம் வழியாக போய் அவர் ஒய்ஃபை பார்க்க போவார். நேராக வீட்டுக்கு போயிட்டு ஒய்ஃப் கிட்ட நம்ம 2 பேரும் சூசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் துப்பாக்கி எடுத்து சூசைட் பண்ணிப்பாங்க. சூசைட் பண்ணிக்கும்போது ஒய்ஃப் மட்டும் ஒரிஜினல் துப்பாக்கி வச்சுக்கிறதால அவங்க மட்டும் செத்துருவாங்க. உடனே அவங்களோட டெத் நோட் ஒன்று எடுத்து வச்சிருப்பாரு. அதாவது நம்ம குழந்தை இல்லை, அதனால தான் நாங்கள் சாவரோன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட ஏற்கனவே எழுதி வாங்கியிருப்பாரு. அவங்க ஒய்ஃப் கிட்ட கடைசியாக கையெழுத்து போட்டு வாங்கினா அந்த டெத் நோட் எடுத்து அவங்க பக்கத்தில் வச்சுட்டு இவர் அங்கேருந்து கிளம்பி டேரெக்டாக கிளினிக் வந்துடுவார். கிளினிக் வந்து ட்ரீட்மெண்ட் முடிச்ச மாதிரி வெளியே போவார். அங்கே இருக்க சிசிடிவி கேமராவில் இவர் வந்ததும் போனதும் ரெக்கார்ட் ஆகிருக்கும். அங்கேருந்து நேராக திரும்ப ஒரு ஆஃபீஸ் போவார். ஆஃபீஸ்க்கு போனே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வரும், உங்கள் ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. அவரும் வீட்டுக்கு போய் அவங்க ஒய்ஃப் செத்தை பார்த்து ரொம்ப சோகமாக இருக்க மாதிரி நடிப்பார். அதுக்கடுத்து அவங்க ஒய்ஃபோட டெத் ஃபார்மாலிட்டிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்றது தான் பிளான். இதே மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இப்போ ஹீரோ நேராக வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க ஒய்ஃபை காணும். ஒய்ஃப் எங்கன்னு தேடுறாரு. அப்போ வீட்டோட கட்டிலு கீழே அவங்க படுத்துட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஒய்ஃபை இப்பயே கொண்டு வரலாமான்னு ஒரு துப்பாக்கி எடுத்து பார்க்குறாரு. வேணான்னு சொல்லிட்டு விட்டுடுறாரு. ஒய்ஃபை எழுப்புறாரு. அவங்க எழுந்தோடனே ஏன் இங்கே படுத்துட்டு இருக்குன்னு கேட்குறாரு. இங்கே பாரு, இந்த பூச்சை தான் நான் கண்டுபிடிச்சேன், இந்த பூச்சி ஜெர்மனியில் மட்டும்தான் இருக்குது, இது பிளாஸ்டிக்கை தின்ற பூச்சின்னு சொல்கிறார். அதை பற்றி ஏன் நீ இப்போ பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்டார். ஆயுஷ்மான் தான் சொன்னார், நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செஞ்சால் தான் நம்மளோட டிப்ரெஷன் குறையும்னு சொல்லிட்டு. யார் ஆயுஷ்மான் அவங்க ஹஸ்பண்ட் கேட்டோடனே அவர் தான் என் சைக்காட்ரிஸ்ட், அவர்கிட்ட தான் நான் போகிறேன்னு சொல்லுவாங்க. நீ ஏன் தேவையில்லாமல் காசுலாம் வேஸ்ட் பண்ணுற, இப்போ தான் நம்ம சாவ போகிறோம்லன்னு சொல்கிறான். இல்லை அவர் ஃபீஸ்லாம் வாங்கலை, ஃப்ரீயாக தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு வந்து யாரோ காலிங் மேலே தட்டுறாங்க. டெலிவரி பாய் ஒருத்தன் வந்து கேக் கொடுப்பான். யார் ஆர்டர் பண்ணதுன்னு கேட்குறாரு. உடனே அவங்க ஒய்ஃப் உள்ளே வந்து குரல் கொடுக்குறாங்க, நான் தான் ஆர்டர் பண்ணேன்னு சொல்லிட்டு. கேக் எடுத்துகிட்டு போய் அவங்க முன்னாடி வச்சுட்டு ஏன் இந்த டைமில் கேக் ஆர்டர் பண்ணேன்னு கேட்குறாரு. எனக்கு இன்றைக்கி பிறந்த நாள்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. மொதல் வருஷம் மட்டும்தான் உனக்கு ஞாபகம் இருந்தது, அதுக்கப்புறம் நீ மறந்துட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க. இல்லை நான் டிப்ரெஷனில் தான் மறந்துட்டேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் சமாளிக்கிறார். உடனே 2 பேரும் தூங்க போயிடுறாங்க. மறுநாள் காலையில் ஏஞ்சிக்கிறாரு. ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாரு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டை ஜப்தி பண்ணுறாங்க, நான் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு நேராக கிளம்புறாரு. கிளம்பி நேராக போனவர் போலீஸ் ஸ்டேஷன் போய் என்னோட கண்ணை காணுன்னு சொல்லிட்டு போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துறாரு. ஏன்னா இப்போ கன் வச்சு தான் ஒய்ஃபை கொல்ல போகிறாரு இல்லையா, எதுவும் பிரச்சனை வந்துருக்கூடாதுன்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துறாரு. ஆஃபீஸில் போய் அவர் வேலையை பார்த்துட்டே இருக்காரு. அப்போ அவரோட பிஏ வந்து உங்களுக்கு இது மாதிரி டென்டிஸ்ட் அப்பாயின்மெண்ட் இருக்குது சார்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்துறாங்க. ஆமாம் இன்னைக்கு மறந்துட்டேன்னு சொல்லிட்டு நடிக்கிறாரு. அங்கேருந்து நேராக கிளம்பி டென்டிஸ்ட்டை பார்க்க போகிறாரு, அதாவது அவரோட லவ்வரை. அங்கே டென்டிஸ்ட் டாக்டர் ஏற்கனவே அவருக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க. அதாவது டெலிவரி பாய் மாதிரி வேஷம் போகிறதுக்காக ட்ரெஸ்ஸு, ஹெல்மெட் எல்லாத்தையும் அதை போட்டுக்கிட்டு யாரும் பார்க்காதப்ப கிளினிக்கு பின்னாடி வழியாக வந்து வண்டி எடுத்துகிட்டு இப்போ நேராக ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகிறாரு. உள்ளே போய் பார்த்தா அவங்க ஒய்ஃப் ஏற்கனவே மயக்க கீழே கிடக்குறாங்க. உயிரோடு இருக்காங்களான்னு செக் பண்ணி பார்க்குறாரு. அவங்க ஒய்ஃப் செத்து போயிட்டாங்க. வீட்டை சுற்றி பார்க்குறாரு, ஆனால் யாருமே இல்லை. எப்படி அவங்க ஒய்ஃப் இறந்தாங்கன்னே அவருக்கு புரியல. இருந்தாலும் செத்தாங்களான்னு ஒரு டவுட் இருக்கிறதால இவருக்கு ஒரிஜினல் துப்பாக்கி எடுத்து அவங்க ஒய்ஃப் கையில் வச்சு அவங்களே சுட்டுக்கிட்ட மாதிரி அங்கே ஒரு சீனை கிரியேட் பண்ணுறாரு. அவங்க ஒய்ஃப் கிட்ட கையெழுத்து போட்டு வாங்கினார் இல்லையா ஒரு டெத் நோட், அதை அங்கே போட்டு வந்துடுறாரு. அவங்க ஹஸ்பண்ட் அந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது யாரோ வீட்டுக்குள்ளே இருக்க பீரோவை திறந்து வெளியே வர மாதிரி காட்டுறாங்க. ஆனால் அது யாருன்னே தெரியல. வெளியே வந்து அந்த செத்து போன பொண்ணுக்கிட்ட போய் பார்க்குறாரு. அவருக்கு ரொம்பவே ஷாக். என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணு தலை துப்பாக்கி வெடிச்சதுனால ரொம்பவே செதறி ரத்தமாக ஊற்றி இருக்கு. இதை பார்த்தோன்னே அவருக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அவர் வேற யாரும் இல்லை, அந்த பொண்ணு இத்தனை நாளாக சைக்காட்ரிஸ்ட் கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தேன்னு சொன்னா இல்லையா ஒரு டாக்டர் ஆயுஷ்மான், அவர் தான் அது. இந்த சீன் இங்கே நடந்துட்டு இருக்கும்போதே ஹீரோ டேரெக்டாக கிளினிக்கு போகிறார். கிளினிக்கு போயிட்டு பின்வாசல் வழியாக உள்ளே போகலான்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அப்போ அங்கே சில பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால அவங்க போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு கிளினிக்குள்ளே போகிறாரு. ஏன் இவ்வளோ நேரம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த டென்டிஸ்ட் கேட்குறா. இல்லை நான் வீட்டுக்கு போனப்போ அவள் ஏற்கனவே செத்து போயிருந்தா, அதனால தான் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறேன். நான் வீட்டுக்குள்ளே போகும்போது என் ஒய்ஃப் ஏற்கனவே செத்து போயிட்டா, அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறான். உடனே அந்த டென்டிஸ்ட் எப்படி அவள் செத்தான்னு கேட்குறான். எனக்கு தெரியல, இருந்தாலும் செத்தாலாம் டவுட்டாக இருந்துச்சு, அதனால துப்பாக்கி வச்சு அவளே சுட்டுக்கிற மாதிரி சீனை கிரியேட் பண்ணிட்டு நான் வெளில வந்துட்டேன்னு சொல்கிறான். உடனே அந்த டென்டிஸ்ட் கேட்குறா, அதில் கைரேகை இருக்குமே, நீ மாட்டிக்க மாட்டியான்னு கேட்குறா.
இல்லை பிரச்சனை இல்லை, அது ஏன் துப்பாக்கின்றதால என் கைரேகை இருந்தால் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ அங்கேருந்து கிளம்புறான். அவன் கிளம்பி வெளியே வரும்போது அந்த சிசிடிவி கேமராவில் தெரிகிற மாதிரியே வெளியே வரான். அதனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நேராக ஆஃபீஸ்க்கு போயிடுறான். வீட்டிலேருந்து ஃபோன் வரும், போலீஸ்கிட்டேருந்து ஃபோன் வரும்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்க்குறான். ஆனால் ஃபோனே வரல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வேற ஒருத்தர்கிட்டேருந்து ஃபோன் வருது, நீங்கள் என் கிளினிக்கு வாங்கன்னு சொல்கிறான். அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஹீரோ போலீஸ்கிட்டேருந்து ஃபோன் வரும்னு பார்த்தா வேற ஒருத்தங்கிட்டேருந்து ஃபோன் வருது. என்ன பண்ணுறதுன்னு ஹீரோக்கு புரியல. உடனே அவரோட லவர் டென்டிஸ்டையும் கூப்பிட்டு அந்த இடத்துக்கு நேராக போகிறார். அங்கே போய் பார்த்தா அவன் ஒய்ஃபை சேரில் உட்கார வச்சு தலையில் துணி கட்டியிருக்கு. அந்த சைக்காட்டிஸ்ட் தான் அவன் ஒய்ஃப் அங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டு இருப்பான். ஏன்னு கேட்டதுக்கு, நான் அவளுக்கு ஏற்கனவே விஷம் கொடுத்து சாவடிச்சிட்டேன், நீ ஏன் தேவையில்லாமல் சுட்டேன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் கேட்பான். அப்போ தான் அவன் ஹஸ்பண்டுக்கு புரியவே புரியாது. என் ஒய்ஃபை நீ ஏன் கொண்டேன்னு கேட்பான். அப்போ தான் சொல்லுவாள், இவன் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது இவருக்கும் அந்த டாக்டருக்கும் சேர்ந்து ரிலேஷன்ஷிப் ஆகிட்டு இருக்கும். ஹீரோ எப்படி டென்டிஸ்ட் கூட தொடர்பில் இருக்காரோ அதே மாதிரி அவரோட ஒய்ஃபும் சைக்காட்டிஸ்ட் கூட தொடர்பில் இருப்பாங்க. இந்த தொடர்பு ரொம்ப நாள் நீடிச்சதுனால இப்போ அவங்க நான் கர்ப்பமாக இருக்கேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி அந்த சைக்காட்டிஸ்ட்டை டார்ச்சர் பண்ணுவாங்க. அதனால தான் அவன் விஷம் வச்சு அவன் ஒய்ஃபை கொண்டுட்டு இருப்பான். இதை கேட்டோடனே ஹீரோ கோவம் வந்துடும். எப்படா நீ என் ஒய்ஃபோட தொடர்பில் இருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே சின்னதாக அடிச்சுப்பாங்க. உடனே இந்த டென்டிஸ்ட், நீ தான் என்ன லவ் பண்ணுறல, உன் ஒய்ஃப் யார் கூட போனா என்னன்னு சொல்லிட்டு கேட்பான். உடனே இவங்க எல்லாருமே சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சுப்பாங்க. சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 3 பேரும் சேர்ந்து இவன் ஒய்ஃபோட பணத்தை எப்படி டிஸ்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் அந்த டென்டிஸ்ட் ஒரு ஐடியா கொடுப்பா. நம்ம இங்கேருந்து தூரமாக போய் அந்த பணத்தை எங்கேயாவது போட்டு எரிச்சிடலாம், அப்புறம் நம்மளாம் வீட்டுக்கு வந்துடலான்னு சொல்லிட்டு சொல்கிறா. சரி, இந்த பிளான் தான் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஒய்ஃப் எடுத்து காரில் போட்டு பெட்ரோல்லாம் வாங்கிட்டு காரை எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அப்புறம் வழி ஃபுல்லாக ஒரே பிரச்சனை, எப்படி அவன் ஒய்ஃபை டிஸ்போஸ் பண்ணுறதுனே அவங்க 3 பேருக்கும் புரியல. கார் எடுத்துகிட்டு 3 பேரும் சிட்டியை விட்டு வெளியே போகிறாங்க. ஆனால் எங்கே போய் அவன் ஒய்ஃபோட பணத்தை டிஸ்போஸ் பண்ணுறதுனே தெரில. எங்கே போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது. ஒரு இடத்துல நிறுத்திட்டு அவன் ஒய்ஃபை கீழே போட்டு எரிச்சிடலான்னு பார்ப்பாங்க. அப்போ திடீர்னு அங்கே குரூப்பாக பைக்கில் சில பேர் வந்து ஃபயர் கேம்ப் போட்டு உட்கார ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க அடுத்தடுத்து சில இடங்கள் எங்கேயா டிஸ்போஸ் பண்ணலான்னு பார்ப்பாங்க. ஆனால் போகிற இடம் ஃபுல்லாக பிரச்சனையாகவே இருக்கும். ரோட்டில் இவங்க போயிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு முன்னாடி ஒரு வண்டி ஓவர்டேக் பண்ணி போகும். அந்த வண்டி கொஞ்சம் தூரம் போய் ஆக்சிடென்ட் ஆகி வெடிச்சு எரிய ஆரம்பிச்சிடும். அந்த எரியிற வண்டிக்குள்ளே இவன் ஒய்ஃபோட பணத்தை தூக்கி போடலான்னு சொல்லிட்டு 3 பேரும் தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போய் போடலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அதுக்குள்ளே அங்கே வண்டி வர சத்தம் கேட்டதால் திரும்பவும் ஒய்ஃபை கொண்டு போய் காருக்குள்ளேயே போட்டுடுறாங்க. கொஞ்ச தூரம் தாண்டி அவங்க 3 பேரும் காரில் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு போலீஸ்கார் வந்து காரை மறிக்கிறாரு. மேடம் அந்த வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு, கொஞ்சம் இந்த மேடம் மட்டும் அந்த தெரு முனையில் இறக்கி விட்ருக்கேன்னு சொல்கிறாங்க. இவங்களும் போலீஸ்காரர் சொன்னதால் வேறு வழி இல்லாமல் அந்த லேடியை காரில் ஏற்றிக்கிறாங்க. போலீஸ்காரர் இப்போ 2 வீலரில் முன்னாடி போயிட்டே இருக்காரு. இந்த லேடியை காரில் ஏற்றிட்டு இவங்களும் அந்த போலீஸ்கார் பின்னாடியே போயிட்டுருக்காங்க. அப்புறம் ஒய்ஃப் ஃபுல்லாக அந்த லேடி ஓட்ட வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் பேசிக்கிட்டே வரா. அவங்க எதுவுமே பேச மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க செத்து போன ஒய்ஃபை பார்த்து கேட்குறா. இல்லை, அவங்க கொஞ்சம் மயக்கத்தில் இருக்காங்க, அதனால தான் பேசலன்னு சொல்கிறான். பேசிக்கிட்டே இருந்தவன் டக்குன்னு அவங்க ஒய்ஃபை தொடரா. அவங்க ஒய்ஃப் கீழே விழுந்துறாங்க. அப்போ தான் அந்த லேடிக்கு தெரியுது இவங்க செத்து போயிட்டாங்க, எல்லாரும் பொய் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ பொய் சொல்கிறீங்களா, போலீஸை நான் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு போலீஸை கூப்பிட போகிறாங்க. அப்போ அந்த டென்டிஸ்ட் பாட்டில் எடுத்து அந்த லேடியை மண்டையிலே டமால்னு அடிச்சிடறான். அந்த லேடி அங்கேயே செத்துடுறாங்க. இப்போ அந்த போலீஸ்காரர் திரும்பி பார்க்குறாரு. இவங்க ஒன்றுமே இல்லாமல் நடிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வாங்கன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரர் திரும்ப வண்டியில் போக ஆரம்பிக்கிறார். இவங்களும் பின்னாடியே காரில் போயிட்டே இருக்காங்க. கொஞ்ச தூரம் போனோடனே ஏன் அந்த மேடம் அசையவே இல்லைன்னு சொல்லிட்டு போலீஸ்கார் காரை நிறுத்திட்டு வந்து கேட்குறாரு. இவங்க ஒன்றும் இல்லை, அவங்க தூங்கிட்டாங்கன்னு சொல்கிறான். மேடம் ஏஞ்சிருங்க, நீங்கள் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்கார் அந்த லேடியை தொடுறாரு. அவங்க கீழே விழுந்துடுறாங்க. உடனே அந்த போலீஸ்காரர் தெரிஞ்சிச்சு இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த லேடியை கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு உடனே தான் கையில் இருக்கிற துப்பாக்கி எடுத்து மரியாதை எல்லாரும் காரை விட்டு கீழே இறங்குன்னு சொல்லிகிட்டே இருக்காரு. அந்த டென்டிஸ்ட்காரி காரில் அந்த துப்பாக்கி எடுத்து அந்த போலீஸ்காரையை சுட்டு கொண்டுடுறான். இப்போ அந்த சைக்காட்டிஸ்ட் ஏன்டி இவனை கொண்டா, நம்ம மாட்டி போண்டின்னு சொல்கிறான். உடனே அந்த டென்டிஸ்ட்காரியை உடனே சுட்டுருவேன், மரியாதையாக அந்த பணத்தை தூக்கி காரில் போட்டு நம்ம வேற எங்கேயாவது போய் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அதுனே தெரில. கடைசியாக சரி வீட்டுக்குள்ளேயே போயிடலாம், நாளைக்கு சாயங்காலம் போச்சுக்கலான்னு சொல்லிட்டு 3 பேரும் முடிவு பண்ணி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போய் அந்த 3 பணத்தையும் போட்டுட்டு இவங்க 3 பேரும் போய் பக்கத்தில் உட்காடுறாங்க. ஒரு பணத்தை புதைக்கலான்னு கிளம்பி இப்போ 3 பணத்தோட வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ளே உட்காந்து நாளைக்கு சாயங்காலம் எத்தனை மணிக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மேலேருந்து ஒரு லைட் வந்து அந்த 3 பேருமே செத்துடுறாங்க. அதனால் அங்கே போலீஸ் வராங்க. இவங்க 3 பேர் எப்படி செத்தாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ தான் மேலேருந்து லைட் விழுந்து இவங்க 3 பேர் செத்துட்டாங்கன்னு தெரியும். ஆனால் மற்ற 3 பணங்களும் எப்படி செத்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இதெல்லாம் அந்த லைட்டு விழுந்ததுக்கு காரணமே அங்கே இந்த பூச்சிங்க தான். அவன் ஒய்ஃப் படத்தோட ஸ்டார்டிங்கில் ஜெர்மன் நாட்டில் மட்டும் இருக்கிற பூச்சி, இது நம்ம வீட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பான். பூச்சிலாம் கடிச்சதுனால தான் அந்த பிளாஸ்டிக்லாம் உருகி அந்த லைட்டு கீழே விழுந்து இப்போ 3 பேருமே செத்து போயிட்டாங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான படம் பார்க்கணுன்னா ஓவோ டெலிவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.